Calls in advance பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். Aruna Mills Limited with a registered capital of 5 lakh in equity shares of rupees 10 each issued 20,000 of such shares payable as follows: rupees 4 per share on application, 4 per share on allotment, 2 per share on first and final call. Issue was duly subscribed, all the money payable was duly received, but on allotment one shareholder paid the entire balance on his holding of 300 shares. Give journal entries to record the above. So, இவங்களுடைய registered capital வந்து 5 lakhs, issue பண்ணிருக்கிறது 20,000. இதுல applicationல 4 rupees collect பண்ணிடுறாங்க. So, 20,000 into 4, 80,000 உள்ள வருது, அது share applicationக்கு வருது, then அதை வந்து நம்ம equityக்கு transfer பண்ணிடுறோம். அடுத்தது allotment, இங்கே வந்து 4 rupees, 20,000 into 4, okay. ஆனா இந்த allotment timeல என்ன நடக்குது, ஒரு shareholder வந்து அவருடைய என்டையர் பேலன்ஸையும் பே பண்ணிடுறார். அதாவது இந்த 10 rupeesல 4 rupees அப்ளிகேஷன், 4 rupees allotment and 2 rupees வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஸோ ஒருத்தர் வந்து 300 ஷேர்ஸ் வச்சிருக்காரு, அவர் அப்ளிகேஷன் கரெக்டாக பே பண்ணிட்டாரு. அலாட்மெண்ட் டைமில் வந்து அவருடைய ஃபுல் பேலன்ஸ் அப்படின்றது 4 + 2 = 6. ஸோ 6 rupees ஃபுல்லாக பே பண்ணிட்டாரு. ஸோ 300 into 6, அப்போ எவ்வளோ பே பண்ணியிருக்காரு அவர்? 18,800 பே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் அவர் எவ்வளோ பே பண்ணியிருந்தா போதும்? 300 into 4, 1200 பே பண்ணியிருந்தா போதும். ஸோ எவ்வளோ எக்ஸஸாக பே பண்ணியிருக்காரு? 600 எக்ஸஸாக பே பண்ணியிருக்காரு. இந்த 600 வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணலாம்? கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ட்டு அக்கௌண்ட் பண்ணலாம். ஸோ என்ன என்ட்ரி வந்து நம்ம பாஸ் பண்ணுவோம்? எப்போல்லாம் இந்த மாதிரி எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி இல்லை எக்ஸஸ் அலாட்மெண்ட் மணி எல்லாம் வருதோ அப்போ நம்ம கரெக்டாக அந்த அமௌண்ட்டை வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸ் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். இங்கே பாருங்க, தி எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ஆன் அலாட்டட் ஷேர்ஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் அலாட்மெண்ட் மணி ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட். அதாவது இது வந்து அப்ளிகேஷனோட எக்ஸஸாக வந்ததுன்னா, சில சமயம் இப்போ நம்ம இந்த கேஸில் பார்த்த மாதிரி அலாட்மெண்ட்டோடையும் எக்ஸஸாக வரும். ஓகே, என்ன என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணுவோம்? இப்போ நம்ம அலாட்மெண்ட்லேயோ கால் டைம்லேயோ வந்து அதிகமான அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணியிருந்தால் ஓவர் அண்ட் அபவ் தி நார்மல் ஒன், அப்போது அந்த பணத்தை நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ்க்கு கொண்டு போனோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸஸாக வந்திருக்கோ, இப்போ இந்த கேஸில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸஸாக வந்தது 600, அதை நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போவோம். ஓகே, அண்ட் அதுக்கான எக்ஸாக்டான கால் அரைஸ் ஆகிறப்ப நம்ம இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுவோம். எப்படி? டெபிட் பண்ணிவிட்டு அண்ட் எந்த காலுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அண்ட் எந்த காலுக்கு நம்ம அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த டைமில் இந்த கால்ஸ் இன் அட்வான்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ரெஸ்பெக்டிவ் காலை கிரெடிட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த கேஸ்க்கு பார்ப்போம். பணம் உள்ளே வருது, ஃபஸ்ட்டு ஷேர் அப்ளிகேஷன் மணி வருது. எவ்வளோ? 20,000 ஷேர்ஸ், 4 rupees. அப்போ நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்? பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 20,000 into 4, 80,000. ஓகே, நான் ரொம்ப ரஃபாக தான் எழுதுகிறேன், ஏன்னா ஆக்சுவல் என்ட்ரிஸ் சிஸ்டமேட்டிக்காக இந்த சைடு இருக்குது, அதனால தான் ரஃபாக எழுதுகிறேன். அடுத்தது இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஸோ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ? 80,000. அடுத்தது நம்ம டியூ என்ட்ரி பாஸ் பண்ணோம், பட் இந்த என்ட்ரி இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம டியூ என்ட்ரி பாஸ் பண்ணோம். இதுக்கு ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு. ஸோ ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 20,000 into 4, அதுவும் 80,000 தான். டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 80,000. ஆனால் வந்தது ஒரு 300 ஷேர்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சா? இங்கே பார்த்தோம் இல்லையா? எவ்வளோ வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா? 600 வந்திருக்கு எக்ஸ்ட்ரா. ஸோ வந்தது பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பார்த்துட்டிங்கன்னா இந்த 20,000 into 4, 80,000 ப்ளஸ் ஒரு 600, 80,600 வந்திருக்கு. டூ ஷேர் அலாட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்தது எவ்வளோ? அதை நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருந்தோம். அதாவது ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ தான் வந்திருக்கணும் ஆஸ் ஃபார் அஸ் அந்த 300 ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் 1,800 வந்துருச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம ஓவராலாக 20,000 ஷேர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்போது ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளோ போனோம்? 20,000 into 4, அதாவது 80,000 தான் வந்து ஷேர் அலாட்மெண்ட்டுக்கு போகணும்.
ஆனால் எவ்வளோ வந்திருக்கு 80,600. அப்போ எவ்வளோ எக்ஸஸாக இருக்குது 600. இது எங்கே போகணும்? இது கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகணும். டு கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் 600. ஓகே, ஸோ அந்த என்ட்ரி தான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டியூ என்ட்ரி பாஸ் பண்ணோம். எவ்வளோ? 2 rupees இல்லையா? அப்போது ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 20,000 into 2 40,000. ஓகே, டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 into 2 40,000. ஓகே, இது வந்து டியூ என்ட்ரி தான். அடுத்தது இதுக்கான ரிசிப்ட் என்ட்ரி. இந்த ரிசிப்ட் என்ட்ரியில் தான் வந்து கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணியிருந்தோம். என்ன என்ட்ரி? அலாட்மெண்ட் டைமில் கால்ஸ் இன் அட்வான்ஸை வந்து நம்ம கிரெடிட் பண்ணியிருந்தோம் 600. அதாவது இது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் வர வேண்டிய அமௌண்ட்டு, ஆனால் முன்கூட்டியே வந்துருச்சு. அதனால கால்ஸ் இன் அட்வான்ஸில் வந்து நம்ம கிரெடிட் பண்ணி வச்சுருந்தோம். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலை வந்து நம்ம டெபிட் பண்ணி வச்சுருக்கோம் 40,000. ஆனால் நமக்கு இந்த என்டையர் 40,000 இப்போ வருமானு கேட்டால் வராது. ஏன்னா அதில் ஒரு 600 வந்து அட்வான்ஸாகவே வந்துருச்சு. ஓகே, அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் இப்போ எவ்வளோ வரும்? 40,000 minus 600 39,400 தான் வந்து பேங்க்ல வரும். அப்போ பேலன்ஸ் 600 நம்ம என்ன பண்ணோம்? ஆல்ரெடி இங்கே கிரெடிட் பண்ணி வச்சுருந்தோமா கால்ஸ் இன் அட்வான்ஸை? இப்போ அதை இங்கே எஃபெக்ட் கொடுத்துரும். கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளோ? 600. ஓகே, அண்ட் எந்த அக்கௌண்ட்டை நம்ம கிரெடிட் பண்ணணும்? இப்போ எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணோம்? ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில் டெபிட் பண்ணோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். டு ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் எவ்வளோ? 40,000. ஓகே, ஸோ இதுதான். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், அலாட்மெண்ட் டைமில் பணம் வரப்போ ஒரு 300 ஷேருக்கு எக்ஸஸாகவும் வந்திருக்கு. அந்த 300 ஷேரை பொறுத்த வரைக்கும் 300 into 4 1200 தான் வரணும். ஆனால் அது 300 into 6 1800 வந்துருச்சு. ஸோ அங்கே ஒரு 600 எக்ஸஸாக வந்திருக்கு. அதை டைரெக்டாகவே நம்ம கால்ஸ் இன் அட்வான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போய்டும். ஓகே, அண்ட் அப்படி கொண்டு போன அந்த அமௌண்ட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் கால்னுடைய பேங்க் என்ட்ரி பாஸ் பண்ணுறப்ப அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கொடுக்கணும். அந்த எஃபெக்ட் நம்ம இங்கே கொடுத்தாச்சு. அண்ட் அந்த என்ட்ரி தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க.